ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து NSK தங்க மாளிகை செங்கல்பட்டில் இருக்கிற ஷோரூமில் இருக்கோம். ரொம்ப சூப்பரான யூனிக் அண்ட் நியூ அரைவல் தாலி முகப்பு செயின் கலெக்ஷன். இப்போ வரைக்கும் நம்ம பார்க்காத ரொம்ப சூப்பரான கலெக்ஷன். இதில் ஆன்டிக் நார்மல் கோல்டில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். அண்ட் ஸ்டார்டிங் ஒரு 3 பவுண்ட்லேருந்தே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. டில் 5 பவுண்ட் வரைக்கும் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று செம்ம யூனிக்காக இருக்கும். அண்ட் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக இல்லாமல் செயினோடவே சேர்ந்து வரக்கூடிய முகப்பாக இருக்கும் உங்களுக்கு. அண்டு ரீசனபிளான வேஸ்டேஜ். உங்களுக்கு பர்டிகுலர் டெம்பிள் ஐட்டம் லுக்கில் நீங்கள் வந்து ஆன்டிக்கில் வர மாதிரியான முகப்பு செயின் கலெக்ஷன் 3D காஸ்டிங்லாம் வந்து வெளியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது வரக்கூடிய வேஸ்டேஜ்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். உங்கள்கிட்ட ரொம்ப ரீசனபிள் வேஸ்டேஜில் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அதுலேயுமே ஒரு ஒர்க்மேன்ஷிப்புமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது வந்து ஒரு ஃப்ளார் முகப்பு லோட்டஸ் வச்சு வரும் ஒரு சைடு, இன்னொரு சைடுமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஒரு கொடி மாதிரி சேர்ந்து லோட்டஸ் மாதிரி சுற்றி வந்து கம்மியாக கொஞ்சம் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் முகப்பு வந்து மகாலட்சுமி டிசைன் 2 சைடுமே வந்திருக்கும். ஸோ இந்த முகப்பு எல்லாமே எப்படி திரும்பினாலுமே உங்களுக்கு டிசைன் அப்படியே அழகாக தெரியும். அதுலேயும் எல்லாமே வந்து குட்டி காஸ்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக ரொம்ப தெளிவாக அழகாக இருக்கிற மாதிரி 8 லக்ஷ்மி இருக்கிற மாதிரி 24 லக்ஷ்மி இருக்கிற மாதிரிலாம் முகப்பு செயின் இருக்குது. நான் உங்களுக்கு அதுவும் காட்டுறேன். இப்போ காட்டுறது வந்து 8 லக்ஷ்மி இருக்கிற மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்டோன் இல்லாமல் 4 மகாலட்சுமி இருக்கிற மாதிரி, இன்னொரு பக்கம் வந்து 4 மகாலட்சுமி கொஞ்சம் அந்த கோபுரம் ஒர்க் வந்து ஸ்டோனில் வரும். இந்த பர்டிகுலர் டிசைன் வந்து உங்களுக்கு டெம்பிள் ஒர்க்கு மகாலட்சுமி டிசைன் வந்திருக்கும். அண்ட் இதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் முகப்பு செயினில் கூட நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்சிருக்கோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. செயினுமே நல்லா திக்காக இருக்கும். எல்லாமே 5 பவுண்ட் செயின். அண்ட் இந்த டிசைனில் ஒரு முகப்பு செயின் காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக நான் அது வந்து தலைகீழ வச்சுருக்கேனா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. எஸ், இந்த ஃபஸ்ட்டு முகப்பு 2 பக்கமும் யானை இருக்கிற மாதிரி அதை வந்து ஸ்டோனில் காமிச்சிருப்பாங்க. எஸ், நான் கொஞ்சம் தலைகீழ தான் வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப யூனிக்காக இருந்ததுங்க. மேலேயும் கீழேயும் வந்து டெம்பிளோட கோபுரம் லுக்கு, அதுக்கு கீழே 2 யானை இருக்கிற மாதிரியான டிசைன். இது வந்து உங்களுக்கு மகாலட்சுமி டிசைன். நீங்கள் ஃபேஸ்லேருந்து டீட்டெயிலாக பார்க்கலாங்க. யானை மேலே மகாலட்சுமி உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான முகப்பு டிசைன். ஸோ இதுவுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கிறதுனால எந்த செயினுமே திரும்பினா கூட 2 சைட்லையுமே உங்களுக்கு வந்து டியூவல் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட் டியூவல் ஆன்டிக் முகப்பு கலெக்ஷன். இல்லை எனக்கு உருவம் இல்லாமல் வேணும்னா இந்த மாதிரி பால்ஸ் கலெக்ஷன்ஸில் ஆன்டிக்லேயும் அவைலபிள் இருக்குது. செயின் வந்து உங்களுக்கு வந்து சுந்தரி செயின் மாதிரி தான், ரஃப் சுந்தரி பாக்ஸ் சுந்தரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பேட்டர்னில் நல்லது ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இந்த முகப்பு பாருங்கள். இப்போ நார்மலாக வந்து நம்ம பெருமாள் கிட்ட பக்கத்தில் வந்து சங்கு சக்கரம் பார்ப்போம்ல, அதை மாதிரி உங்களுக்கு ஸ்வஸ்திக் சிம்பிளோட வரக்கூடிய ஒரு மாடல். ஒரு சைட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அந்த நாமம் இருக்கிற மாதிரி ஸ்வஸ்திக் சிம்பிள் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு சரஸ்வதி மகாலட்சுமி விநாயகர் 3 பேருமே இருக்கிற மாதிரி ஒரே முகப்பு செயின். எவ்வளோ யூனிக்காக இருக்கு பாருங்க. திஸ் இஸ் ஸோ ஸ்டன்னிங். மேலே 2 அன்னம், கீழே மகாலட்சுமி இருக்கிற மாதிரி 2 பக்கம் முகப்பு கொஞ்சம் ஹெவி எம்போஸ்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது. எங்கேயும் நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் உங்களுக்கு மகாலட்சுமியே அழகாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படியே திருப்பினீங்க அப்படின்னா மகாலட்சுமி மந்திரம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு வந்து ஓ மகாலட்சுமி வித்மஹே விஷ்ணு பிரியா தீமஹி எல்லாமே டீட்டெயிலிங்காக அழகாக எழுதியிருக்கும். ஒரு வார்த்தையும் பளிச்சுன்னு தெரியும். இது வந்து ஆன்டிக்கில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே 5 பவுண்டில் வரக்கூடிய தாலி முகப்பு செயின். சுற்றி அந்த ஃப்ளோரல் ஒர்க்லாம் இருக்குல்ல, அதில் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி தாமரை டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 பவுண்டில் நல்ல கெட்டியான பேட்டர்னில் இருக்குது. எனக்கு இல்லை 5 பவுண்டில் வேண்டாம், இதுவே வந்து ஒரு 3 பவுண்டில் 4 பவுண்டில் வேணும்னாலும் அந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. சில கஸ்டமைஸ்ட் ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுப்பாங்க. அண்டு டிசைன்ஸ் எப்போவுமே இவங்ககிட்ட வந்து ரெகுலர் அப்டேட் ஆகிட்டேவும் இருக்கும். இப்போ இந்த டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே 3 பவுண்டில் வரக்கூடிய தாலி முகப்பு செயின். பர்டிகுலராக கீழே பார்த்திங்கன்னா யானை இருக்கிற மாதிரி, மேலே ஒரு சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரி ரொம்ப யூனிக்காக பண்ணியிருந்தாங்க. ஸோ விநாயகர் மாதிரியும் தெரியும், யானை மாதிரியும் தெரியும். அந்த மாதிரி ஒரு செம்ம யூனிக் டிசைன். இது வந்து 3 பவுண்டில் வரக்கூடிய செயின். 5 பவுண்டுக்கும் 3 பவுண்டுக்கும் கண்டிப்பாக செயினோட திக்னஸ் வந்து வேரி ஆகும். பட் முகப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நல்லா இருக்கும், பார்வையாகவே தெரியும் உங்களுக்கு. இது வந்து ரெகுலர் வேருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரூடியம் ஃபினிஷிங்கில் கிளிட்டரி பால் கலெக்ஷன். அண்ட் இது வந்து டர்க்கி மாடல் மாதிரி வரும். இதுவும் டெய்லி வேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நிறைய பேர் கேட்குறது. அப்படியே ஸ்பைரலில் குட்டியாக ஃப்ளவர் வரும். சிம்பிளாக சில பேர் லைக் பண்ணுவாங்க. ஏன்னா டெம்பிள் மாதிரி இல்லாமல் சிம்பிளாக லைக் பண்ணுறவங்களாம் கூட அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு நான் உங்களுக்கு சொன்னேன் ஸ்டார்டிங் வீடியோவில் 8 லக்ஷ்மி இருக்கிற மாதிரியான செயினும் காட்டுறேன், 24 லக்ஷ்மி இருக்கிற மாதிரியும் ஒரே முகப்பு செயின் காட்டுறேன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு மாதிரி கிளி கூண்டு மாதிரி ஒரு டிசைனு. அதுக்கு நடுவில் கேஸ்டிங் ஒர்க்கில் மகாலட்சுமி. இந்த பர்டிகுலர் டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு சைட் ஃபுல்லாக 4 மகாலட்சுமியும் இன்னொரு சைடு 4 மகாலட்சுமி இருப்பாங்க.
சைடில் 8 லக்ஷ்மி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 24 லக்ஷ்மி ஒரே முகப்பு செயினில் பார்க்கலாங்க. 24 கிராம்ஸ்லேருந்து 40 கிராம்ஸ் வரைக்கும் வரக்கூடிய ஒரு சூப்பரான முகப்பு செயின். பர்டிகுலராக நீங்கள் வந்து மகாலட்சுமி இருக்கிற மாதிரி எனக்கு தாலி முகப்பு செயின் வேணும், அதுவும் உங்களுக்கு கேஸ்டிங் டிசைனில் ஆன்டிக்கில் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ராம் பரிவார் முகப்பு கலெக்ஷன் கூட 3 பவுன்லேருந்து 5 பவுன் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. டிசைன் என்னமோ சேம் தான், பட் வெயிட் வந்து வேறே ஆகும். 3 பவுன்லேயும் இருக்குது, 4 பவுன்லேயும் இருக்குது, 5 பவுன்லேயும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு 3 பவுனில் வரக்கூடிய செயின். 3, 4, 5 அதே மாதிரி இந்த டிசைன்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு வந்து ஒரே பேட்டர்ன் டிசைன்ஸ் வந்து எல்லா வீட்லேயுமே வச்சுருக்காங்க. ஸோ வெயிட் ஏற ஏற என்ன டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியும்னா, முகப்பு வந்து கொஞ்சம் பெருசாக வரும், செயினோட திக்னஸ் வந்து நல்லாயிருக்கும். மற்றபடி செயினோட லென்த்தோ முகப்போட லென்த்தோ சேமாக தான் வரும். கிராம் ஏற ஏற உங்களுக்கு அந்த திக்னஸ் மட்டும் உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். இதில் இந்த ஃப்ளார் டிசைன் ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஸோ உங்களுக்கு ஜிமிக்கி வித் மகாலட்சுமி டிசைனும் இருக்குது, 3 ஃப்ளார் வச்சு வரக்கூடிய மகாலட்சுமி டிசைனும் இருக்குது. இந்த முகப்பு பாருங்கள், இது ஒரு யுனிக் முகப்பு. நார்மலாக இது வந்து பில்லர்ஸில் பார்ப்போம், அதே மாதிரி நம்ம வந்து வாசக்காலில் வந்து ஒரு மாதிரி டிசைன் வரும். அதில் அன்னம் மேலே ஒரு குட்டியாக ஒரு பெல் தொங்குற மாதிரி எல்லாம் இருக்கும். இதில் ஒரு குட்டி மணி தொங்குற மாதிரி ரொம்ப க்ரியேட்டிவாக இந்த முகப்பு செயின் வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு லுக் வைஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. என்கிட்ட நிறைய பேர் வந்து இவங்கக்கிட்ட இருக்க வங்கி ரிங் கலெக்ஷன்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஆன்டிக் வங்கி ரிங் கலெக்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். 4 கிராம்லேருந்து 7 கிராம் வரைக்கும் வரும். ஸோ இது வந்து தனியாக போட்டோம் அப்படின்னா நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கையில். ஸோ நான் வந்து சும்மா டிசைன் தெரியணும் அப்படின்றதுக்காக சும்மா அப்படியே கண்ணா பின்னான்னு போட்டு காட்டுறேன். எல்லாமே சேர்ந்த மாதிரி அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி தனியாக போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது மிடில் ஃபிங்கர்லேயும் போட்டுக்கலாம், ரிங் ஃபிங்கர்லேயும் போட்டுக்கலாம். மெயினாக ஃப்ளார் வச்சு வர்றது, யானை டிசைன், வங்கியிலேயே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி இருக்கிற மாதிரியும் இருக்குது, இல்லை எனக்கு மகாலட்சுமி இல்லாமல் வங்கியிலேயே ஃப்ளார் டிசைனும் இருக்குது. ஸோ எல்லா பேட்டர்ன்லேயும் வச்சுருக்காங்க. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு வங்கியும் அண்ட் அந்த ஃப்ளார் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, சிம்பிளான ஃப்ளார். ஸோ அந்த சுண்டு விரலில் போட்டிருப்பேன். ஸோ அந்த டிசைனுமே ரொம்ப நல்லா இருந்தது. 4 கிராமுங்க, அட்ஜஸ்டபிள் ரிங் இது. ஸோ நம்ம எந்த ஃபிங்கரில் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ ஆன்டிக் ஜுவல்லரிஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ ஒரு சிம்பிளான சோக்கர் அண்ட் இயரிங்ஸோட இந்த மாதிரி ரிங் போடும்போது ரிங் வந்து இப்படி பார்வையாக இருக்கும் நம்ம கையில். நம்ம வந்து ஆன்டிக் பேங்கிள் போடலனா கூட ஏன்னா கிளாஸ் பேங்கிள்ஸோட இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ரிங் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் ரொம்ப லுக் வைஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய வங்கி ரிங்ஸ் வந்திருக்கு. பட் இந்த வங்கி ரிங் இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, அது கொஞ்சம் நியூ அரைவல் போல் இருக்குது. ஏன்னா ரெகுலராக கொஞ்சம் சில டிஃப்ரெண்ட் வங்கி நான் இதுக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன். பட் இந்த வங்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி இந்த மிடில் ஃபிங்கரில் போடுற இந்த ரிங்குமே கூட கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மாடல் தான். அதுலேயும் ஆன்டிக்கில் பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக தெரிஞ்சுது. ஃப்ளார் ரிங் வந்து 4ல் இருக்குது, 5ல் இருக்குது, 6ல் இருக்குது, ஈவன் 7 கிராமில் கூட இருக்குது. ஆனால் நல்ல பெரிய சைஸுங்க. நேரில் பார்க்கும்போது நல்ல சைஸ் வந்து பெருசாக இருக்கும். வீடியோவில் வந்து கொஞ்சம் சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்கலாம், பட் நேரில் நல்லா பார்வையாக ரொம்ப கிராண்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து வளையல் போடாமல் வெறும் ரிங் போட்டால் கூட சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு இந்த வங்கி ரிங்கை நான் வந்து இன்னொரு ஃபிங்கரில் போட்டு காட்டுறேன். இந்த 2 மாடலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த பேட்டர்ன்ஸு. ஸோ இது வந்து உங்களுக்கு 5லேருந்து 6 கிராம் அந்த மாதிரி வரும். இதுவும் அட்ஜஸ்டபிள் மாடல் தான். அண்ட் இந்த ஃப்ளார் ரிங்குமே தனியாக போட்டாலும் க்யூட்டாக இருக்கும். எப்போவுமே லேடிஸ்க்கு தான் ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் காமிப்பீங்க, ஜென்ட்ஸ்க்குமே ரிங் கலெக்ஷன்ஸ் காமிங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி கேஸ்டிங்கில் நிறைய முருகர் கலெக்ஷனில் வரக்கூடிய மோதிரம் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மோதிரம் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஒரே இடத்துல அவ்வளோ வெரைட்டி பார்க்கலாம். 4லேருந்து 8 கிராமுக்குள்ளே நிறைய பேர் வந்து வெட்டிங்லாம் வச்சுருக்கீங்க, மாப்பிள்ளைக்கெலாம் வந்து மோதிரம் பார்க்கணும், நல்லா பார்வையாக பார்க்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், யூனிக்கான மாடலாக இருக்கணும், இந்த மாதிரி முருகர் வச்சு மோதிரம் பார்க்கணும் அப்படின்னா நிறைய வச்சுருக்காங்க. முருகர் மட்டும் இல்லை, பெருமாள் மோதிரம் நிறைய வெரைட்டி இருக்குது. இல்லை எனக்கு எந்த உருவமும் இல்லாமல் வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது. மெயினாக இந்த வேல் காப்பு, அதே மாதிரி வேல் வச்சு முருகர் வச்சு வரக்கூடிய மோதிரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் அதை விரும்பி நிறைய பேர் வாங்குகிறாங்க. அதில் ஓம் போட்டு வரக்கூடிய அந்த முருகர் மோதிரம்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி எனாமல் ஒர்க்கு
கலர்ஃபுல்லாக தெரியணும். ராஜ அலங்காரம் முருகர் மோதிரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரெண்டு, அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து லைட் வெயிட்டில் டிசைனில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 3 கிராம் 4 கிராம் 5 கிராம்லலாம் கூட வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் நம்ம 4 கிராம் 5 கிராம் தான் பார்க்குறோம். நீங்கள் அதிலே டேக்கில் பார்த்தீங்களா தெரியும் பாருங்களேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு 2 கிராம் 3 கிராம்லேயே இருக்குது. லைட் வெயிட் மோதிரம், பாலமுருகர் மோதிரம்லாம் சூப்பராக இருக்குல்ல. ராஜ அலங்கார மோதிரம், முருகர், பெருமாள் மோதிரம், நிறைய டெம்பிள் லுக்கு, அது மாதிரி விநாயகர் மோதிரம், சிவன் இருக்கிற மாதிரி மோதிரம்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட லேடிஸ்க்கு எவ்வளோ ஜுவல் கலெக்ஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஜென்ஸ்க்குமே வந்து இம்போர்ட்டட் ப்ரேஸ்லெட்ஸு, செயின்ஸு, ரிங்கு, நிறைய கடாலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வச்சுருப்பாங்க. நான் ஆல்ரெடி ஃபெதர் கலெக்ஷன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் நிறைய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸுமே வந்து சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் வெயிட் போக 6 கிராம் 7 கிராம்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். இந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்பெசிஃபிக்காக இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் வேணும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான கலெக்ஷனோட உங்களை மீட் பண்ணிட்டு பாய்.